ஹாலிவுட்டில் இன்றைக்கி பெரிய அளவில் ஓடிக்கிருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 படத்துலேருந்து சுந்தர் சி வந்து விலகியது. அவர் விலகுனது என்னமோ எ என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து வெளிப்படையாக இதுவரைக்கும் எந்த நடிகரும் சொல்லலை. ஆனால் கமல் வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலை சொன்னார். அதாவது எப்படின்னா, என்னோடய ப்ரொடக்ஷனில் இந்த படம் தயாராகுது. என்னுடைய நாயகன் வந்து கதை எப்போ பிடிக்குதோ அப்போ தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வந்து கதை பிடிக்கல. அதுதான் வந்து உண்மையான விஷயம். அதை விட்டுட்டு இது சுந்தர் சி விலகலுக்கு வந்து ரஜினி தான் முழு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது கமல் சாரும் இதை சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு அந்த ஒரு கதாநாயகனுக்கு வந்து ஏற்ற கதையாக இருக்கணும். ஒரு பெரிய மாஸ் நடிகரோட படங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரஜினி சார் படமாக இருக்கட்டும், கமல் சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன்னா அவங்க கதாநாயகனுக்கு ஏற்ற கதையாக இருந்தால் தான் அந்த படமும் கூட ஓரளவு இருக்கலாம். ஏன்னா சில பெரிய டைரக்டர் இருக்காங்க. மணிரத்னம் சார் இருக்கார், ஆர்வி உதயகுமார் இருக்கார். அவங்கெல்லாம் அவங்க சாயலில் படம் இருந்தால் கூட அந்த கதாநாயகனுக்குன்னு ஒரு மாஸ் நடிகருக்குன்னு நிறைய காட்சிகள் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகைகளே கூட பெரிய தயாரிப்பாளரே கூட, பெரிய டைரக்டரே கூட அந்த கதாநாயகனுக்கு ஏற்ற படங்களை வந்து எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி நிறைய படத்தை வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். ஏன்னா தளபதி படத்தை எடுத்துக்கலாம். அது வந்து மணிரத்ன சாயல் வந்து இருந்தாலும் கூட அந்த படம் வந்து முழுக்க ரஜினியோட சாயல் நிறையா இருக்கும். அவரோட ஸ்டைலு அதாவது மேனரிசம் அப்படின்னு நிறையா இருக்கும். அதுபோல் தான் பெரிய ஒரு இப்போ வந்து நாயகன் வந்து எதிர்பார்ப்பார். இப்போ அருணாச்சலமும் வந்து சுந்தர்சியை வந்து அவரோட டைரக்ஷன் தான். ஆனால் ரஜினி சாரோட அதோட மேனரிசம் கண்டிப்பாக இருந்தது அது. அதனால தான் அந்த படத்தில் வந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச முடிஞ்சது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க இதுக்கு காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டும் குறை சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சுந்தர்சி வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக வந்து ரஜினி சார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கலை. அவர் அறிவிக்க மாட்டார், கண்டிப்பாக அறிவிக்க மாட்டார். ஆனால் கமல் சார், ரஜினி சார் இருவர்கிட்டையும் நல்ல அதாவது அவங்களோட பாடங்கள் வந்து நல்லா படிப்பனையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாம் வந்து அதை வேறு தப்பாக வந்து எடுத்துக்கிடக்கூடாது. அவங்ககிட்ட உள்ள அந்த அனுபவத்தை வந்து கண்டிப்பாக அவர் எடுத்துக்குவார். ஏன்னா ஒரு இப்போ டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். தன்னுடைய சாயலில் படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஏன்னா கமல் சார், ரஜினிகாந்த் பெரிய உச்ச நடிகர்கள். அவங்களுக்கும் வந்து தெரியும். இந்த மாதிரி படம் எடுத்தால் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ரேட்டிங்கில் எடுத்தால் தான் படம் பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கலாம். ஆனால் வலுக்கட்டாயமாக வந்து ரஜினி சாரோ, கமல் சாரோ வந்து சுந்தர்சியை வெளியேற்றலை. ஏன்னா முதல்ல அவங்களே விரும்பி சேர்த்தது தான் சுந்தர்சியை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து முழு பொறுப்பையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே வந்து பழி போடுவது வந்து ஒரு ஏற்கக்கூடிய இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாதவங்க கூட கமெண்ட் பாக்ஸை சொல்லுறாங்க. இது வந்து ரஜினிகாந்துக்கு வந்து இதுதான் ரஜினிகாந்த் தான் உங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அதுக்கு ரஜினி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இப்போ சமீபத்தில் வெளியான கூலி படத்தில் கூட லோகேஷோட இஷ்டத்துக்கு தான் ரஜினி சார் விட்டார். ஏன்னா இது முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த படத்துக்கு இப்போ கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு லோகேஷ். ரஜினி சார் இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தும் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அது ரஜினி சார் வந்து எப்போயுமே டைரக்டருக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுந்தரிசிக்கு மட்டும் இது வந்து விதிவிலக்கு கிடையாது. அதனால தான் இப்போ ரஜினிகாந்த் வந்து அவருடைய தலையீடு இதுக்கு முழுக்க காரணம் இல்லை, வேறு ஒரு காரணங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து விரைவில் வெளியில் வரும்னு